ஏப்ரல் 22, 2025. பஹல்காம் காலை ஒரு அமைதியான ஆசீர்வாதமாக வந்தது. பைசரன் பள்ளத்தாக்கில் மூடலான சாயல் வழியாக சூரிய ஒளி சிந்தியது. தங்கம் போல புல்வெளி பிரகாசித்தது. நாடு முழுவதிலும் இருந்து மக்கள் வந்தனர். குடும்பங்கள், காதலர்கள், பயணிகள். கைகளில் கேமராக்கள், இதயத்தில் சிரிப்பும் கனவுகளும். குழந்தைகள் காற்றை விரட்டினார்கள். காதலர்கள் புகைப்படம் எடுத்தனர். உணவின் வாசனை, மகிழ்ச்சியின் ஒலி அந்த பசுமை நிலத்தை நிரப்பின. அது அமைதியாக இருந்தது. அது சிறப்பாக இருந்தது. ஒரு நாளாக அல்ல, காலத்தையே நிறுத்தும் ஒரு நாளாக. மதியத்திற்குள் அந்த பள்ளத்தாக்கு உயிருடன் இருந்தது. குதிரை சவாரி, ஜிப் லைன்கள், வெப்பமான சிற்றுண்டிகள். ஆனால் அந்த பசுமை நிலத்தை கடந்தவுடன் மரங்களை தாண்டி வேறு ஏதோ நகர்ந்து கொண்டிருந்தது. ஆழமான சதுப்பு மண்டபத்தில் நிழல்கள் அசையத் தொடங்கின. காற்று கனத்ததாக மாறியது. ஆனால் யாருக்கும் அது தெரியவில்லை. ஆனால் அந்த காட்டின் அமைதிக்குள் 4 பார்த்து கொண்டிருந்தனர். பின்பு யாரும் எதிர்பாராத ஒரு சத்தம் கேட்டது. துப்பாக்கி சத்தம், மிக கூச்சலுடன், கூர்மையாக, முடிவே இல்லாமல். அழுகைகள் எழுந்தன. சிலர் தரையில் விழுந்தனர். மற்றவர்கள் ஓடினார்கள். பசுமை புல்வெளி சிவந்தது. 4 காட்டிலிருந்து வெளிவந்தனர். ரைபிள்கள் கைகளில், கண்களில் குளிர்ச்சியும் வெறுமையும். அவர்கள் கத்தவில்லை. அவர்கள் நிற்கவும் இல்லை. அவர்கள் கூட்டத்தின் மீது சீரற்ற முறையில் ஆத்திரமுடன் சுட்டனர். இங்கே ஒருபோதும் மகிழ்ச்சி இருந்ததே இல்லை என. ஒரு சிறந்த நாள் ஒரு திடீர் கனவு கேடிய கனவாக நொறுங்கியது. தொடர்ந்து வந்தது சில வார்த்தைகள், எளியவையாக, கொடூரமாக, குளிர்ச்சியுடன். நீங்க இந்துவா இல்ல முஸ்லிமா? நாங்கள் இந்துக்கள். அது ஒரு கேள்வியாகவில்லை. அது உயிருக்கும் மரணத்துக்கும் இடையிலான கோடு. மக்கள் பதிலளிக்க நடுங்கினர். சிலர் உயிர் தப்பினர். சிலர் தப்பவில்லை. சிலர் மறைவதற்கு பார்த்தனர். சிலர் நிலைத்திருந்தனர். என்ன சொல்லுவது என்றே தெரியாமல். ஒவ்வொரு பதிலும் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த பசுமை நிலத்தில், ஒரு காலத்தில் வெயிலை தாங்கிய அந்த ஆகாயத்துக்கடியில் வெறுப்பை யாருக்கு மூச்சு இருக்கணும் என்பதை தீர்மானித்தது. பலர் கொண்டு போய் வைக்கப்பட்டனர். அவர்கள் யார் என்பதற்காக. குதிரை ஓட்டுபவர் கத்தி முன்னே நின்றார். யாரும் காயமடையாமல் இருக்க அவர் தான் குண்டுகளை தாங்கினார். பின்பு நிசப்தம். துப்பாக்கிச் சூடு நின்றது. ஆனால் அதை தொடர்ந்து வந்த மௌனம் எந்த தோட்டாவையும் விட சத்தமாக இருந்தது. பசுமை நிலம் அசைவற்ற உடல்களால் மூடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு அழுகை. ஒரு பெண் தன் பிரியமான ஒருவரை அணைத்தபடி மண்ணில் மண்டியிட்டாள். அவளது குரல் அந்த அமைதியை கிழித்தெடுத்து எழுந்தது. உயரும் அழுகை, முடிவே இல்லாதது. அது வெறும் வலி இல்லை. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இதய வேதனை. அந்த ஒரே ஒரு கத்தலில் விட்டுச் செல்லப்பட்ட அனைவரின் குரலும் இருந்தது. தீவிர செய்தி. பஹல்காம், காஷ்மீரில் பயங்கர தாக்குதல் நடைபெற்றுள்ளது. குறைந்தபட்சம் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பயணிகள் குழுவின் மீது துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதல் சுற்றுலா பகுதியாக அறியப்படும் பகுதியில் வெளிச்சமான பகல் நேரத்தில் நடந்துள்ளது. சம்பவத்தை கண்டவர்கள் பதட்டம், குழப்பம் மற்றும் பசுமை நிலத்தில் உடல்கள் பரவியுள்ளதை கூறுகின்றனர். பாதுகாப்பு படைகள் அந்த பகுதியை முற்றுகையிட்டுள்ளன. அனந்த்நாக் மற்றும் ஸ்ரீநகர் மருத்துவமனைகள் அவசர நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. பலர் காயங்களுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர். நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் மக்கள் திரைகளை நோக்கி அழுகின்றனர், காத்திருக்கின்றனர்.
We will pursue them to the ends of the earth. மேலும் நல்ல கதைகளுக்காக ஓரா பிளேக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும்.